ஹலோ மக்களே, நம்ம கனித்திருவோடைய ஃபேமிலி வந்து உள்ளார வந்து என்ட்ரு ஆயிருக்காங்க. அவங்க 2 குழந்தைகளும், அதுக்கப்புறம் அவங்களுடைய தங்கச்சி விஜயலட்சுமி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளே வந்து போயிருக்காங்க. விஜயலட்சுமி ஆல்ரெடி பிக் பாஸ் சீசன் 2ல வந்து பார்த்திங்கன்னா, ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்த ஒரு பிளேயர். ஸோ அவங்களுக்கு இந்த பிக் பாஸ் வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கனி அவர்களுக்கு வந்து ட்ரைன் பண்ணி எல்லாம் உள்ளார வந்து அனுப்பிச்சாங்களாம். ஏன்னா அவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க உள்ளார, ஓகேவா? ஆனால் கனியை பற்றி ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா போட்டு உடச்சிருக்காங்க. சும்மா இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காது, சரியா? நீ இதை தான் பண்ணுவ அப்படின்னா டைட்டெல்லாம் அடிக்க முடியாது, அதெல்லாம் கனவுல கூட நினச்சி பார்க்காத அப்படின்னு சொல்லி நல்ல அழகான ஒரு அட்வைஸை வந்து கொடுத்துருக்குறாங்க. அது என்ன, எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். விஜயலட்சுமி வந்து பார்த்திங்க அப்படின்னா கனியக்காவுக்கு சில அட்வைஸ் வந்து கொடுக்குறாங்க. எப்படி நாங்கள் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கனி அவர்கள் வந்து கேட்கும் பொழுது, அப்போ விஜயலட்சுமி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு பாண்டிங்கில் வந்து இருக்கீங்களே, அந்த பாண்டிங் வந்து உங்களை புட் டவுன் பண்ணுது அப்படின்றத ஓப்பனாக போட்டு உடைக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் நீ எந்த இடத்துல வீக்காக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ கனி சொல்கிறாங்க, ஆமாம் நான் வந்து இந்த பாண்டிங் விஷயத்தில் வந்து கொஞ்சம் வீக் தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த விஷயத்தை எதுக்காக எடுத்து சுமந்துட்டு வந்து சுற்றிட்டு இருக்க, அதை போட்டு உடை பார்த்துட்டோம், நாங்கள் இத்தனை காலங்கள் வந்து அந்த மாதிரி நாங்கள் பார்த்துட்டோம், இதுக்கப்புறம் வேறு மாதிரி ஒரு கனியாக மாறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சாண்ட்ரா வந்துருக்காங்கல்ல, சாண்ட்ரா கிட்டே நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்க? சாண்ட்ரா நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிட்டு சாரி வந்து சொல்கிறாங்க. அவங்க சாரி சொல்லும்போது நீ எந்திரிச்சு நிற்கிற. ஸோ இவ்வளோ தேவையில்லை, புரியுதா? அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க ஏதோ சரியாக இருக்கிற மாதிரியும் நீ தப்பாக இருக்கிற மாதிரியும் வந்து இருக்குது. போதும், இவ்வளோ என்ன சொல்கிற, மற்றவங்களை கம்ஃபோர்ட் பண்ணுறது போதும். ஒரு விஷயத்தை நம்ம கேட்டால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் போதும். நீ வந்து ஒழுங்காக ஓப்பன் மைண்டடாக அடித்து விளையாடு. இன்னும் 3 வாரம் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ என்ன பண்ண அப்படின்றதெல்லாம் விட்டுரு. இப்போ இந்த 3 வாரத்தில் நீ என்ன பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் யோசித்து அடித்து விளையாடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது கனி சொல்கிறாங்க, இந்த பாண்டிங் விஷயத்தில் என்னால் அதை தவிர்க்கவே முடியலையே, அது வந்து வந்துடுது, என்ன பண்ண முடியும்? இப்போ எஃப்ஜே, நான், அண்ணன், தங்கச்சி, அக்கா, தம்பி அப்படிங்கிற மாதிரி இருந்து போயிடுச்சு. இன்கேஸ் அதை நான் வந்து உதறி விட்டுட்டேன் அப்படின்னா இவனுங்களுக்கெல்லாம் இவங்க சொன்னதுக்காகலாம் நம்ம வந்து ஒதுங்கிட்டோமே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது விஜயலட்சுமி வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படியா, அப்போ அந்த பாண்டிங்ஸ் எல்லாம் விட மாட்டியா, அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து விட மாட்டியா அப்படின்னா தெரியல எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ விஜயலட்சுமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இவங்க வெளியவும் இருப்பாங்க, விக்ரம் இருப்பார், சபரி இருப்பார், எஃப்ஜே இருப்பாப்புல, வெளியே போய் கூட உங்களுடைய பாண்டிங்ஸ் வந்து கேரி ஓவர் வந்து பண்ணலாம். ஆனால் இங்கே அது வேண்டாம் அப்படின்றத ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறாங்க விஜயலட்சுமி. பட் கனி வந்து அதை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. நீ எல்லாம் எனக்கு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ விஜயலட்சுமி அழகாக சொல்லிட்டாங்க, அக்கா, கனி அக்கா, நீ இப்படியே இருந்த அப்படின்னா இந்த டைட்டிலு அப்புறம் அந்த கப்பு இதெல்லாம் வந்து எதிர்பார்க்காத, அழகாக நீ வந்து வீட்டுக்கு வந்துடுமா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. என்னாடி சொல்கிற அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, நினச்சாங்க. ஆனால் ஒன்றும் அங்கே அந்த இடத்துல வந்து நடக்கலை, அவ்வளோதான். ஸோ இதுதான் மக்களே கனி அவர்களுக்கு வந்து அவங்க கொடுக்கப்பட்ட அட்வைஸு. ஸோ இந்த அட்வைஸ் கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.